கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். கடனை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கணும். அன்பு தவிர வேற எதை நீ கடனே வைக்காத என்று சொல்லுறேன். அன்பு செலுத்துறதுனா கடனா ஆயிரு. ஏன்னா தேவன் இவ்வளவாக அன்பு கொடுத்தார். இந்த அன்பு செலுத்துற கடனை தவிர பாக்கி நீ கடனாளியே இருக்காது என்று சொல்லி ரோமபுரிக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுறான். இந்த வார்த்தை கேட்டு அப்படின்னா என்னது? கடன், அன்பு செலுத்துற கடன் தவிர வேற நீ கடன் படாத. யாருக்கும் நீ கடன் பட்டவனா இருக்காத. நான் அவளை கடன் பட்டிருக்கிறேன், அவனுக்கு இவ்வளவு கடன் பட்டிருக்கிறேன், இவனுக்கு இவ்வளவு கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்லாத. எவ்வளவு பிள்ளைகளே ஒரு தெளிவா சொல்லுகிறோம். அன்பு செலுத்துறவங்கள கடனை தவிர வேற எதையுமே நீ கடன் வாங்காத, கடன் படாத, கடனுக்குள்ள உள்படாத. கடன்ல உள்ள விழுந்தாச்சுன்னா தெய்வ பிள்ளைகளால் வெளியில எந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். தெய்வ பிள்ளைகளை அந்த கடன்ல வாலிப வயசுல அதுவும் கடன் பட்டு என்னுடைய வாழ்க்கையில மும்பையில அந்த எஸ்போர்ட் கம்பெனி வச்சிருந்து கடன் ஆகி போச்சு. தெய்வ பிள்ளைகளை அந்த கடன் அடைக்க கடன் வாங்கி அதுல எந்திக்கிறதுக்கு இன்னைக்கு அந்த இருக்கிறதுக்கு வீடு போல இல்லாம ரொம்ப கஷ்டம். தெய்வ பிள்ளைகள் அந்த சம்பாதிக்கிற வயசுல தெய்வ பிள்ளைகளை கடனாளியா ஆயிட்டோம்னா ஒரு எந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், அப்போஸ்தலன் சொல்கிறார், அன்பு இல்லாம வேற கடனே நீ பற்றாத, கடன் வாங்கிடாத என்கிற சொல். கடன் வாங்கிட்டா அவ்வளவுதான். வாழ்க்கையில எந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன். தெய்வ பிள்ளைகளை அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு. நிறைய பேர் இப்படிதான் கடன் வாங்கியே கடனாளியா இருக்கும். ஆனா பவுல் சொல்லுகிறார், அன்பு நிமித்தம் அன்பு செலுத்துற கடனை தவிர வேற கடன் ஆயிராத. தெய்வ பிள்ளை கடனாளி ஆயிராத. விசுவாசியா நீ இருந்தா நீ கடனாளி ஆயிராத. தெய்வ பிள்ளை யாரா இருந்த கடனாளி ஆயிராத. தெய்வ பிள்ளைகளே வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. பவுல் சொல்கிறார், அன்பு செலுத்துற கடனை தவிர வேற கடனை நீ வாங்கிறாத. தெய்வ பிள்ளைகளே தேவன் இவ்வளவாக அன்பு மேலே அன்பு தேவனாக இருக்க. ஆண்டவரே நான் கடன் வாங்கவே கூடாது. அன்புங்கிற செலுத்துற அந்த கடனை தவிர வேற கடனே நான் வாங்கக்கூடாது. யாருக்கும் கடன் உள்படக்கூடாதபடி என்னை விலைக்கு காத்துள்ள ஆண்டவரேன்னு சொல்லி நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவான்? ஏன்னா எத்தனை பேர் கடனை வாங்கிட்டு கடன்காரனுக்கு பயந்து ஓடுவாங்க. அவன் பண்ணும்போது எத்தனை பேர் கடனால தற்கொலை பண்ணி செத்துருந்தாங்க. தெய்வ பிள்ளைகளை கடன் நெருக்கம் அவ்வளோ மோசமான நெருக்கமா. கடன் வாங்கும் போது ஒன்றும் தெரியாது, நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். மாதம் போதும், ஒவ்வொரு மாதமும் போதும் தெய்வ பிள்ளைகளே. அதனால கடன் வாங்காதபடி, யாருக்கும் கடனுக்கு படாதபடி நீங்க விலைக்கு, அன்பு தவிர வேற கடன்படாதபடி உங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே சொல்றோம், அன்பே இல்லாமல் நாங்கள் வேற யார்கிட்டையும் கடன் படக்கூடாதப்பா, கடன் வாங்கக்கூடாது. அப்பேற்பட்ட கிருபைகளை தாழ்வு ஆண்டவரே சோதரப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தாலே ஆமென். God bless you.